விரயம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து 2ல போய் உட்கார்றது அப்படின்றது கொஞ்சம் விரயத்த குடுக்கும். என்ன மேடம் 1 சொல்றீங்க, 2 சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா, அதெல்லாம் எங்களோட வேலை நாங்க பார்த்துக்குறோம். நீங்க ஃப்ரீயா அப்படியே ரிலாக்ஸா சொல்றத மட்டும் கேளுங்க. ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்றதோ, இல்ல ஜாதகம் நாங்க ஏன் மாசம் மாசம் மாசப்பிறப்பு போடுறோம் அப்படின்னா, அது ஒரு மேப். நீங்க போற வழி நல்லா இருக்கு. இந்த வழில நீங்க பார்த்து போங்க. இந்த வழில கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்வதற்காக ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு நாங்க குடுக்குறோமே தவிர, மத்தபடி இதுல நடக்கிறதும், நடக்காத பலன்கள் எல்லாம் உங்க சுய ஜாதகத்திற்கு உட்பட்டு தான் நடக்க போகுது. ஆனாலும் இந்த ஆவணி மாசம் ரிஷப ராசிக்காரர்கள் கொஞ்சம் விரயத்தில் கவனமா இருக்கணும். கண்டிப்பா வந்து செலவு வருவதற்கான நேரம் நெறைய இருக்கு. தூக்கமின்மையில தவிப்பீங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடம் தாங்க தூக்கம். அந்த 12ஆம் வீட்டு ஓனர் போயிட்டு உங்க 2ஆம் வீட்ல உட்கார்ந்திருந்தா அப்படின்னா, குடும்பத்தில வந்து தேவையில்லாத தூக்கம். சும்மாவாவது வந்து ஒரு 10 மணி வரைக்கும் இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கோம். 12 மணி வரைக்கும் Facebook பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா மொபைல சுத்தி, சுத்தி, சுத்தி பார்த்து, நீங்க டயர்ட் ஆயி காலைல எந்திரிச்சு லேட்டா போய் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஆவணி மாசம் நடக்கிறது